కోరుకుంటూ ఉంటుంది ఇష్టమా. ప్రైజ్ ది లార్డ్. వందనాలు. కర్తరుడి మహాపరిశుద్ధ నామము మహిమపడుగాక. ప్రభు యొక్క మహాపరిశుద్ధ నామము మహిమపడుగాక. நம்மை 5 மாதங்களாக கண்மணியை போல காத்த தேவன் 5 மாதங்களோ கண்டிப்பாக காப்பாடினார். 6ஆம் மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க செய்தார். 6ஆம் மாதத்திலோ தேவனை யாரெல்லாம் ஆராதிப்பார்கள்? தேவனை ஆராதிப்பவர்கள் எலாంటివారు? ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஜீவனுள்ளவர்களாக இருப்பவர்கள் ஆராதிப்பார்கள். ஆகையினால தேவன் நம்மையும் கூட ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஜீவனுள்ளவனாக வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அது மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற கிருபையை நமக்கு அளித்திருக்கிறார். ஆகினாலே நாம் அனைவருமாக நம்முடைய தலைவரை வணங்கி மகா தேவனுக்கு முன்பாக ஜெபத்தோடு நம் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆண்டவரே என்னுடனே பேசும். ஆண்டவரே நீ ஆராதனைக்காக எனக்கு என்ன கொடுத்து வைத்திருக்கிறீர்? ஆண்டவரே என்னுடைய இருதயம் எவ்விதமாக பொங்கி வழிந்தது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த மகத்துவமான நன்மைகள் என்ன? அவைகள் எல்லாவற்றையும் நாம் தியானித்துள்ளாக நாம் ஆராதிக்க போகிறோம். சுருக்கமாக நாம் ஆராதிக்க போகிறோம். ஜெபம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தாவே, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளிலே பயப்படத்தக்கவரே முஸ்துதிக்கிறோம். அருமையான பரிசுத்தமான நாள் இது, மனமகிழ்ச்சி நாள் தாப்னே. அநேக பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், செம்மையானவர்கள் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த தினத்திலே ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே பாவமும் அக்கிரமமும் மிகுதியாய் காணப்பட்டு பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்தவர்கள் எங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரே இந்த அருமையான பரிசுத்தமான நாளிலே மனமகிழ்ச்சி நாளிலே ஒன்று சேர்த்து ஆராதிக்க கிருபை செய்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். லூக்கா சுவிசேஷம் 12:12 நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். 1 சாமுவேல் 3:9 கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உரிமை பாராட்டுகிறோம். நீரே வழிநடத்தலும். ஆண்டவரே அடியேன் சிறுகவும் நீர் பெருகவும், நான் மறையவும் நீர் தெரியும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல. உங்களுடைய நாமமே மகிமைப்படுவதாக. உங்களுடைய ஒத்தாசை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியான வழிநடத்தின்படியாக ஜீவனுள்ள வார்த்தையின் நிமித்தமாய் எங்களுடைய பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அனைவருமாக ஒன்று சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 21:6 அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஒரு அடிமையாகப்பட்டவன் தன்னுடைய எஜமானை சேவிக்கின்ற காரியங்களை காட்டுகிறது. இந்த வார்த்தையிலே நாம் காண வேண்டிய ஒரு மகத்துவமான காரியம் என்ன? ஒரு அடிமை அவனை கொண்டு போய் ஒரு கதவின் அருகே அவனை நிறுத்த வேண்டும். அந்த கதவு அந்த அடிமைக்கு பல விதமான காரியங்களை காட்டுகிறது. ஒரு எபிரேயர்ல ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஒரு அடிமையாக ஒரு மனுஷனை வாங்கினது உண்டானால் அந்த எபிரேயர் இருக்கிற அந்த மனுஷன் தன்னுடைய எஜமானுக்கு என்றென்றைக்கும் அடிமையாக இருக்கும்படியாக
విశ్వాసులు ఎల్లప్పుడూ అక్కడ బానిసగా ఉండి నిమిత్తమై அவனை ஒரு கதவு அண்டையிலே கொண்டு போகப்பட வேண்டும். వాటిని ఇక్కడ ఒక ద్వారబంధంలోకి తీసుకురావాలి. ஏனென்றால் ఎందుకంటే அவன் தன்னுடைய அடிமைத்தனத்துக்கு என்றென்றும் பாத்திருவான் என்பதை அந்த கதவு மூலியமாக அவனுக்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருந்தது. ఎందుకంటే వాడి జీవితకాలం అంతా ఈ యజమానుడికి బానిసగా ఉండాలనే ఒక సాక్ష్యాన్ని అక్కడ చూపిస్తుంది. அந்த அடிமையாகப்பட்டவன் அவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தால், தனியாக அவன் வந்திருந்தால் எஜமானிடத்தில் வேலை செய்ய, అక్కడ ఈ యొక్క బానిస ఒంటరిగా యజమాని దగ్గరికి వచ్చింటే அவனுடைய 7வது வருஷம் விடுதலையின் காலம். అక్కడ 7 సంవత్సరాల తర్వాత అతనికి విడుదల. அவன் ஒண்டியா வந்தான், அவன் தனிமையாய் வந்தால் அவன் தனிமையாய் போக கடவன். అక్కడ ఒంటరిగా వస్తే ఒంటరిగా వెళ్ళాలి. ஒருவேளை அவன் பெண் ஜாதியோடு விவாகம் பண்ணி கொண்டு வந்தால் இருவரும் அந்த 7ஆம் வருஷத்தில் விடுதலை செய்யப்பட்டு போக வேண்டும். వివాహితులు ఇచ్చింటే వివాహంలో వాళ్ళ భార్య భర్త ఇరువురు కూడా అక్కడ 7 సంవత్సరాలు వెళ్ళిపోవాలి. ஆனால் இந்த தனிமையாய் வந்த இந்த அடிமைக்கு ఈ యొక్క ఒంటరిగా వచ్చిన ఈ బానిస இந்த எஜமான் ஒரு பெண்ணை கொடுத்து விவாகம் செய்து அவனுக்கு ஒரு பிள்ளையை அங்கு பெற்று எடுத்திருந்தால் అక్కడ యజమానులు తనకు వివాహం చేసి ఒక పుత్ర భార్య వాళ్ళు కలిగి ఉంటే இப்போது 7ஆம் வருஷம் நிறைவின் காலத்திலே இந்த அடிமையாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு இவன் தனிமையாக போக வேண்டும். 7 సంవత్సరము ఈ యొక్క భార్యను తన బిడ్డను వదిలిపెట్టి ఒంటరిగా వెళ్ళాలి. இந்த அடிமைக்கு இது விருப்பம் அல்ல. అయితే ఈ బానిసకి ఇది ఇష్టం కాదు. அன்பு கூறுகிற தன்னுடைய மனைவி, అక్కడ ప్రేమించే తన భార్య, தன்னுடைய உயிருக்கு மேலாக தன்னுடைய பிள்ளைகளை விட்டு போவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. తన ప్రాణానికి అధికంగా ప్రేమించి తన బిడ్డను వదిలిపెట్టి పోవడానికి ఇష్టం లేదు. அப்போது இவன் என்ன செய்கிறான்? అప్పుడు ఏం చేస్తున్నాడు? தன்னுடைய எஜமானிடத்தில் சென்று, యజమాని దగ్గరికి వెళ్ళి நான் என்றென்றுக்கும் நான் உம்மை சேவிக்க விரும்புகிறேன், నేను ఎల్లప్పుడూ నిన్నే సేవిస్తాను, என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகள் மேல் நான் அன்பு கூறுகிறேன் నా భార్య బిడ్డల మీద నాకు ప్రేమ చూస్తున్నాను என்று அவன் சொல்வானானால் ఆ విధంగా చెప్పాడంటే அவனுக்கு செய்யப்பட்ட காரியம் தான் நாம் வாசித்தோம். అక్కడ అలాంటి వాళ్ళకి చేసే కార్యమే ఇక్కడ మనం చదివినాం. அவனை அந்த கதுவண்ணடையில கொண்டு பட வேண்டும். ఆ ద్వార బంధంలోకి తీసుకెళ్ళాలి. ஒரு கம்பி எடுத்து அவன் காதில குத்தப்பட வேண்டும். అక్కడ చెయ్యి కదులుతో కూర్చోవాలి. அவன் என்றென்றைக்கும் அடிமையாக்கப்பட்டவனாக சொல்லப்படுகிறது. తర్వాత వాడు నిరంతరం ఆ గృహములో వాడు బానిస. பாருங்கள், இந்த பிரமாணம் பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படியாக நமக்கு என்ன கொண்டு வந்தது? ఈ యొక్క పాఠ నిబంధన కాలం యొక్క ఈ ప్రమాణం ద్వారా మనకు ఏం నేర్పుతారంటే அவன் முதலாவதாக காயப்படுத்தப்பட்டான், మొట్టమొదట అతను గాయపరచబడ్డాడు, ரத்தத்தை சிந்தினான், అక్కడ రక్తాన్ని చిందించినాడు, அவன் மரணத்துக்கு பாத்திரவானாக காணப்பட்டான், మరణానికి పాత్రగా ఉన్నాడు. அவன் சுதந்திரவாளி அல்ல, అక్కడ స్వతంత్రమైన వాడు కాదు, அவன் வேதனைக்கு உண்டாக்கப்பட்டான், வேதனை వాడు శ్రమపరచబడినాడు. இத்தனை காரியங்கள் அந்த கதவை காட்டுகிறது. ఈ కార్యాలన్నీ కూడా ఈ యొక్క తలుపు చూపిస్తుంది. ஆனால் தேவாதி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து అయితే మా ప్రభువైన యేసుక్రీస్తు మన మీద ప్రేమించి அந்த காயப்படுத்துகின்ற கதவு, ఆ యొక్క గాయపరిచే ద్వారా வேதனை உண்டாக்குகின்ற கதவு, ఆ వేదనతో కూర్చున్న తలుపు, பிரிவினை உண்டாக்குகின்ற கதவு, ఆ ప్రత్యేకించబడే அடிமைத்தனத்தை உண்டாக்குகின்ற கதவு ఈ బానిసత్వాన్ని எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். ఇవన్నీ కూడా తీసివేసినాడు. இந்த நாளிலே நாம் ஆராதிக்கும்படியாக జీవితంలో మనం ప్రభువుని ఆరాధించాలి. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த 7 விதமான கதவுகள், మనకి ప్రభు మనకి అనుగ్రహించే 7 విధాలైన ద్వారాలు చూస్తాం. அந்த 7 விதமான கதவுக்குள்ளாக என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? 7 ద్వారాల లోపల ఏట్లాంటి ఆశీర్వాదం ఉంది? தலுப்பு லோப்பல ஏன் ஆசீர்வாதம்? அந்த 7 விதமான கதவுகள் தேவன் நம்ம ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். 7 విధాలైన తలుపుల లోపల ఆశీర్వాదాలు మనం ఆరాధించాలి. பிரியமான சகோதரனே சகோதரியே, సహోదర సహోదరి, இது பழைய பிரமாணங்கள். ఇది పాత నిబంధన ప్రమాణం. நன்றாய் கவனியுங்கள். గమనించండి. அடிமையை கதவண்டியில கொண்டு போக வேண்டும், అక్కడ బానిస கம்பியால் குத்தப்பட வேண்டும், కదులుతో కూర్చోవాలి. வேதனை உண்டாக்குகிறது, అక్కడ కష్టాలు, காயத்தை உண்டாக்குகிறது, ரத்தத்தை சிந்தினது, அவனை அடிமைத்தனப்படுத்தினது. అక్కడ బానిసత్వం ஆனால் అయినప్పుడు தேவாதி தேவன் உண்மையில் என்பல் அன்பு வைத்து దేవాది దేవుడు నీ పట్ల నా పట్ల ప్రేమ, நமக்கு கொடுக்கப்பட்ட 7 விதமான கதவுகள் என்ன? మనకి అనుగ్రహించిన 7 విధాలైన ద్వారాలు. முதலாவது கதவு, మొట్టమొదటి ద్వారం, அந்த కதవిலே தேவன் நமக்கு என்ன செய்தார்? ఆ ద్వారం ద్వారా ప్రభు మనకి ఏం చేస్తున్నారు? அந்த கதவு நிமித்தமாக தேவன் நமக்கு என்னத்தை உணர்த்தினார்? ఆ ద్వారం ద్వారా ప్రభు మనకి ఏం నేర్పిస్తున్నారు? வேதத்திலே கொடுக்கப்பட்ட முதலாவது கதவு ఆ పరిశుద్ధ గ్రంథంలో ఇవ్వబడిన మొట్టమొదటి ద్వారం ஆதியாகமம் ఆదికాండము 6ஆம் அதிகாரம் 6వ అధ్యాయం, 16ஆம் வசனம். ఆదికాండము 6వ అధ్యాయము 16. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். అందరూ కూడా కలిసి ஆதியாகமம் ఆదికాండము 6ஆம் அதிகாரம் 6వ అధ్యాయం 16ஆம் வசனம். 16వ వచనం. நீ பேய்க்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முயல் தாயத்திலே அதை செய்து முடித்து பேயின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீ அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இங்க பார்க்கும்போது முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த கதவு என்ன? మొట్టమొదటిగా ప్రభు మనకు అనుగ్రహించిన
సంబంధించిన తలుపు இது ரட்சிப்பின் கதவு. ఇది రక్షణ ద్వారం. ரட்சண தலுப்பு. இது ரட்சிப்பின் கதவு. రక్షణ తలుపు. இந்த ரட்சிப்பின் கதவுக்குள்ளாக தேவன் நம்ம பிரவேசிக்க செய்தார். ఈ రక్షణ తలుపు లోపలికి ప్రభువు ప్రవేశించారు. வேதத்திலே முதல் முறையாக கதவு என்று சொல்லப்பட்ட காரியம் இங்கே நாம் வாசிக்கிறோம். పరిశుద్ధ గ్రంథంలో తలుపు అనే మాట ఇక్కడ చూస్తున్నాం మొట్టమొదటి. ஆதாம் முதல் இந்த நோவா வரைக்கும் பார்க்கும்போது 10வது வம்சம் 10வது தலைமுறையா இருக்கிறார். ఆదాం నుండి నోవా వరకు చూస్తే 10వ తలమురుగా ఉన్నారు. இவர் ஒரு வருஷம் 17 நாட்கள் பேய்க்குள்ளாக இருக்கிறார். సంవత్సరం 17 దినాలు ఈయన పడవలోనే ఉన్నారు. அவ்வளவு பெரிதான மகத்துவமான காரியத்தை தேவன் செய்ய ఇంత గొప్ప కార్యాలు ప్రభు చేసినప్పుడు இந்த நோவாவை தேவனிடத்துல கண்களே கிருபை கிடைத்தது. అది నోవాకు అక్కడ దేవుని యొక్క దృష్టిలో కృప కలిగినది. இந்த உலகமே அழிந்து போனாலும் கூட లోకమంతా కూడా నశించుకున్నప్పుడు ஆனால் நோவாவின் பெயரில் அராத்மலை பத்திரமாக இருக்கப்பட்டது. పర్వతం పైన నోవా పడవ ఎంతో క్షేమంగా ఉన్నది. நோவாவுடைய குடும்பத்தினர் முற்றிலுமாக ரட்சிக்கப்பட்டார்கள். నోవా కుటుంబం అంతా కూడా అక్కడ రక్షించబడినారు. தேவன் நோவாவுக்கு அனுகிரகம் பண்ணினார். నోవాకు దేవుడు అనుగ్రహం చూపించాడు. இந்த உலகத்துல எத்தனை பேர் அழிவுகள் வந்தாலும் சரி, ఈ లోకంలో అనేక అక్కడ నాశనం వచ్చినప్పుడు కూడా இந்த உலகமே அழிந்து போனாலும் சரி, లోకమే నాశనం தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ரட்சிப்பின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். మన బిడ్డలకి ఈ రక్షణ తలుపులు తెరిచి இந்த ரட்சிப்பின் கதவு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பாக்கியம். ఈ రక్షణ తలుపులు అక్కడ మనకు దొరికినంత భాగ్యం. எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்பின் கதவு இல்லாமல் அநேகர் மாட்டு போகிறார்களே. ఈ రక్షణ తలుపులు లేకుండా అనేకులు అక్కడ నశించుకున్నారు. ஆனால் உண்மையில் என்மேல் அன்பு வைத்த தேவன் నీ పట్ల నా పట్ల ప్రేమ நமக்காக ரட்சிப்பின் கதவை திறந்தார். మన కొరకు ఈ రక్షణ తలుపులు తెరిచి நோவா காக்கப்பட்டது போல నోవా ఎట్లా కాపాడబడినాడో தேவனுடைய வருகையிலே நாமும் காக்கப்பட தேவன் ரட்சிப்பின் கதவை நமக்கு திறந்திருக்கிறார். దేవుని రాకడలో మనం కూడా కాపాడబడుటకే ఈ రక్షణ తలుపులు తెరిచి இரண்டாவதாக தேவன் நமக்கு என்ன கதவை திறந்து வைத்திருக்கிறார்? రెండవదిగా ஆதியாகமம் ఆదికాండము 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 19 6ஆம் வசனம். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவளிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இரண்டாவதாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற கதவு என்ன? இது பாதுகாப்பின் கதவு. பாருங்க, இந்த லோத்துடைய வீட்டிலே அநேக சத்துருக்கள் முற்றுகை போட்டார்கள். அநேகர் இவனை சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனாலும் கூட இந்த தேவனாகப்பட்டவர் அவனை பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு வந்தார். சோதோமை கொமோராவை அழிப்பதற்காக 2 தூதர்கள் வருகிறார்கள். அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு வந்தார் வீட்டிற்குள்ளாக. இது நிமித்தமாக பகை வைத்தவர்கள் அவர்களை வெளியே கொண்டு வா என்று சொல்கிறார்கள். அந்த 2 தூதர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமாக அவருடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணினார். கதவு எங்க இருக்கிறது, நிலையறிக்கை எங்க இருக்கிறது தெரியாமல் போய்விட்டது. ஆனாலும் கூட லோத்துடைய குடும்பத்துக்கு தேவன் பாதுகாப்பை கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சத்துருக்கள் எழும்புவார்கள். நம்ம எவ்விதமாவது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்மை எவ்விதமாக அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் எழும்பாதபடி நம்ம அழித்து போட விரும்புவார்கள். ஆனாலும் தேவன் ஒருவர் இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பை தருகிறார். எல்லாருடைய சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். சத்துருக்களுக்கு குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுகிறார். ஓ, லோத்து குடும்பம் அவருடைய வீட்டிலே அந்த வீட்டிலே பார்க்கும்போது பத்திரமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக. இவர்கள் அந்த கதவு எங்க இருக்கிறது தெரியாமல் சுற்றி திரிகிறார்கள். உலகத்திலே பார்க்கும்போது எத்தனையோ பேர் இந்த பாதுகாப்பு இல்லாமல் அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் உனக்கு எனக்கோ பாதுகாப்பை அருள் செய்தார். இது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற இந்த கதவின் பேர் பாதுகாப்பின் கதவு, பத்திரதா தலுப்பு. மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
சேர்ந்து வாசிக்கலாம். அது கூட கழிச்சு இருக்கணும். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை என்றார். இங்க நாம் பார்க்கிறோம், இங்க தீர்க்கதரிசியுடைய மனைவி, ఇక్కడ ప్రవక్త యొక్క భార్య அவருடைய கணவனார் அநேக விதமான கடன்களை வாங்கி மரித்து போய்விட்டார். అనేక అప్పుల ద్వారా తన భర్త చనిపోయినాడు. இப்பொழுது அந்த விதவை மட்டுமே இருக்கிறார். ఇప్పుడు ఆ విధవరాలు మట్టిగా அவளுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். కుమారులు இந்த உலகத்திலே பிரியமான சகோதரனே சகோதரியே, ఈ లోకంలో ప్రియ సహోదరులు நாம் நினைத்துக் கொள்ளுவோம் அநேகர் மரண பரியந்த வரைக்கும் நம் கூட வருவார்கள் என்று. అనేకులు మరణ పర్యంతం మనతో వస్తారేమో అనుకుంటాం. நிச்சயமாகவே இவன் நம்ம உடனே இருப்பான், நிரந்தரம் இருப்பான், நமக்கு உதவி செய்வான் என்று. అక్కడ మనతో ఉంటాడు, మనకి సాయం చేస్తాడని అనుకుంటాం. ஆனால் பாருங்கள், அங்க நினைக்க முடியாத நேரத்தில் தன்னுடைய கணவன் மரித்து போய்விட்டான். ఓ రీతిగా తన భర్తను కోల్పోయేది ஆகிய விதவையாக மாற்றப்பட்டால் విధంగా మార్చబడి இப்பொழுது உதவி அவரிடத்தில் எங்கேயும் காணப்படவில்லை. ఏ సాయం లేని స్థితిలో ఉన్నది. எலிசா இடத்துல சென்றால், ఎలీషా దగ్గరికి వెళ్ళింది. ஐயா என்னுடைய கணவனார் மரித்தார், అయ్యా నా భర్త எனக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள், కుమారులు నాకు நான் என்ன செய்ய வேண்டும்? ఏం చేయాలి? எலிசா சொல்லுகிறார், உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ఇంట్లో ఏముంది? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. అక్కడ నాకు ఒక చిన్న పాత్రలో నూనె ఉందయ్యా. அந்த ஒரு குடம் எண்ணெய் நீ அநேக அயலால் வீட்டுக்கு போய் பாத்திரங்களை வாங்கு. నువ్వు పక్కన పోయి అనేక పాత్రలు ఖాళీ పాత్రలు அந்த பாத்திரத்துல எண்ணெயை வார்த்து வை என்றார். ఆ పాత్రలన్నింటిలో కూడా ఈ నూనె పోయమన్నాడు. அந்த பாத்திரம் முழுவதுமாக அயல்கார் வீட்டில் வாங்கின எல்லா பாத்திரம் நிரப்பப்பட்டது. అన్ని జనుల మధ్య తీసుకొచ్చిన పాత్రలు కూడా అక్కడ నూనెతో నింపబడిపోయాయి. ஆகினாலே இவர்களுடைய வீடாகப்பட்டது உதவினாலே நிரப்பப்பட்டு காணப்பட்டது. అందువల్ల ఈ యొక్క గృహము సహాయం ద్వారా నింపబడింది. மூன்றாவதாக இந்த கதவின் பெயர் என்ன? మూడవది ద్వారం పేరు இது உதவியின் கதவு. ఇది సహాయం చేసే ద్వారం. பிரியமான சகோதரனே, ప్రియ సహోదరులు, இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம கைவிட்டு விடுவார்கள். మనం ఇచ్చినప్పుడు ஆனால் தேவன் ஒருவர் மட்டுமே நம்மை கைவிடாதவர். అయితే మన ప్రభు మనల్ని ఎప్పుడు விதவினுடைய வாழ்க்கையில தேவன் உதவி செய்ய விரும்பினார். అక్కడ ఈ విధవరాల జీవితంలో ప్రభు సహాయం చేయాలి. விதவிக்கு தேவன் துணையாக இருக்கிறார். ఈ విధవరాలకి దేవుడు ఆశ్రయంలో ఉన్నారు. எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். అందరూ ఇచ్చినప్పుడు కూడా ప్రభు தேவன் உன்னோடனே இருக்கிறார். దేవుడు నీతో ఉన్నారు. உன்னுடைய வியாதியில இருக்கிறார், నీ వ్యాధిలో ఉన్నారు. கஷ்டத்திலே இருக்கிறார், அவமானத்தில் இருக்கிறார். எல்லாவற்றிலும் தேவன் உனக்கு பாதுகாப்பாக உனக்கு துணையா இருக்கிறார். అన్ని సమయాలు కూడా నీకు భద్రతగా తోడుగా உனக்கு உதவி செய்கின்ற கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. నీకు సహాయం చేసే తలుపు తెరవబడింది. முதலாவதாக பார்த்தோம், మొట్టమొదటి చూసినా இது ரட்சிப்பின் கதவு. చిన్న ద్వారాన్ని, இரண்டாவதாக பார்த்தோம், రెండవదిగా பாதுகாப்பின் கதவு. అక్కడ భద్రత ఇచ్చే ద్వారం, భద్రచ్చే తలుపు. భద్రత ఇచ్చే తలుపు. మూడవదిగా మనం చూస్తున్నాం, మూడవదిగా இது సహాయపు తలుపు. ఈ సహాయం చేసే తలుపు. மூன்றாவதாக இது பாதுகாப்பின் கதவு, మూడవదిగా ఇది భద్రత ఇచ్చే తలుపు, உதவி செய்கின்ற கதவு. సహాయం చేసే తలుపు. பிரியமான சகோதரனே, ప్రియ సహోదరులు, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ప్రభు మనకి సహాయం கர்த்தர் என் சகாயர். ప్రభు నా సహాయకుడు. அவர் மட்டுமே நமக்கு இந்த உலகத்தில் சகாயம் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ఆయన మాత్రమే నాకు ఆయన సహాయం చేసేవాడుగా ఉన్నారు. நான்காவதாக నాలుగవది, நமக்கு திறக்கப்பட்ட கதவு என்ன? మనకు తెరవబడిన ద్వారం తలుపు ఏంటిది? 1 சாமுவேல் మొదటి సామ్యం 3ஆம் அதிகாரம் 3వ అధ్యాయము 15ஆம் வசனம். 3వ అధ్యాయం 15వ వచనం. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் మొదటి సామ్యం 3వ అధ్యాయము 15ஆம் வசனம். 15వ వచనం. சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயந்தான். பிரியமானவனே, இந்த நான்காவதாக நமக்கு திறக்கப்படுகின்ற கதவு என்ன? ప్రియమైన ఈ నాలుగో తలుపు ఏంటంటే இது மந்திரப்பு தலுப்பு, ஆலயத்தின் கதவு. యెహోవా మందిరపు తలుపు ఇది. இது ஆலயத்தின் கதவு. మందిరపు తలుపు. தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? దేవుని మందిరం ఏముంది? நமக்கு சமாதானம் உண்டு, సమాధానం. சந்தோஷம் உண்டு. தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். అక్కడ దేవుని సన్నిధానం ద్వారా మనం నీతిమంతులుగా நம்மை பரிசுத்தராக மாற்றியிருக்கிறார். మన ప్రభు పరిశుద్ధ அவருடைய மேஜிலே பங்கு பெற கிருபை அளித்திருக்கிறார். ఆయన బలలో పాల్గొని కృపణించినాడు. அவர் நம்முடைய உடன்படிக்கை செய்திருக்கிறார். ఆయన మనతో నిబంధన చేసినాడు. நான்காவதாக திறக்கப்பட்ட கதவு என்ன? నాలుగవగా తెరవబడిన இது ஆலயத்தின் கதவு. ఇది మందిరపు తలుపు. இந்த ஆலயத்தின் கதவுக்குள்ளாக சமாதானத்தை கொடுத்து ఈ యొక్క మందిరపు తలుపులో మనకు సమాధానం ఇచ్చినాడు. நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். మనల్ని సంతోషంతో నింపి உன்னுடனே பேசுகின்ற தேவனா இருக்கிறார். నీతో మాట్లాడే దేవుడు. ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்து உன்னை ஆற்றி தேற்றி பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். దేవుని మాటలతో నిన్ను ఆదరించి ఓదార్చి இந்த உலகத்துல எந்த மூலத்துக்கு சென்றாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ఏ మూల ఈ ప్రపంచం ఎక్కడ పోయినప్పుడు సంతోషం. ஆனால் தேவனுடைய ஆலயத்திலே சமாதானம் இருக்கு. దేవుని యొక్క ఆలయంలో సమాధానం
தேவனுடைய ஆலயத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கு. దేవుని ఆలయంలో ఆశీర్వాదాలు ఉన్నాయి. தேவனுடைய ஆலயத்துல அளவுக்கு அதிகமான கிருபையும் தயவும் பாராட்டி இருக்கிறார். దేవుని ఆలయంలో అక్కడ అత్యంతమైన కృప నాకు ఆశీర్వాదం మనకు ఉన్నది. பிரியமான சகோதரனே, ప్రియ సహోదరుడు, நம்முடைய வாழ்க்கையில தேவன் திறந்து வைத்த இந்த ஆலயத்தின் கதவை நாம் பார்க்கும்போது మన జీవితంలో మన కొరకే తెరవబడిన మందిరపు తలుపును చూసిన ஆலயத்துக்கு வேறாக புறம்பாக காணப்பட்டோம், ஆலயத்துக்கு தூரமா இருந்தோம். ఒకప్పుడైతే దేవుని మందిరానికి దూరంగా ఉంటుంది. ஆனால் தேவாதி தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்து అయినప్పుడు కూడా ప్రభు మన పట్ల కృప చూపి இந்த ஆலயத்தின் கதவை தேவன் திறந்தார். ఈ ఆలయపు తలుపులు తెరిచినారు. ஐந்தாவதாக ఐదవదిగా அப்போஸ்தலர் అపోస్తలుల కార్యం 12ஆம் அதிகாரம் అపోస్తలుల 12వ అధ్యాయం 14ஆம் வசனம். అపోస్తలుల 12వ అధ్యాయం 14 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் అపోస్తలుల 12వ అధ్యాయం 14ஆம் వசனம். 14వ వచనం. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி போய் பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இங்க நான் பார்க்கிற கதவு என்ன? ఇక్కడ మనం చూసే తలుపే இந்த ஐந்தாவது கதவு ఐదవ తలుపు. பரிசுத்தவான்கள் நமக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற கதவு. ఇక్కడ పరిశుద్ధులు మన కొరకే మోకరించి ప్రార్థించే తలుపు. பேதுருவை சிறைச்சாலைக்குள்ளாக போட்டு விட்டார்கள். పేతురుని శిరసాలలో వేయించినారు. 12 பேர் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. అక్కడ 12 మంది அந்த காவலை தாண்டி வர வேண்டும். ఆ యొక్క కాపరి దాటి రావాలి. அது மட்டும் இல்லாமல் அங்கு அவர் வெளியே வரும்போது இரும்பு கதவு போடப்பட்டிருக்கிறது. అక్కడ ఇనుప ద్వారాలు ఉన్నవి. அதையும் தாண்டி வர வேண்டும். అవి దాటి రావాలి. அதன் பிற்பாடுதான் ఆ తర్వాతనే இப்பொழுது நாம் வாசித்த இந்த ஜெபத்தின் கதவை வைக்கப்பட்டிருக்கிறது. మనం ప్రార్థన తలుపు ఇక్కడ వేయబడి ఉంది. நமக்காக அநேக பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ఇక్కడ పరిశుద్ధులు మన కొరకే ప్రార్థిస్తున్నారు. பாருங்கள், பேதுருடைய சிறைச்சாலையில் தேவன் விடுவித்தார். పేతురుని శిరసాలలో నుండి విడిపించినారు. எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ఎంతో పరిశుద్ధులు ప్రార్థిస్తున్నారు. நமக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறார்கள். మన కొరకే கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள். நமக்காக பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்தினார். మన కొరకే పరిశుద్ధులు సిద్ధపరిచి பாருங்க, அந்த ரோதை என்ற சிறு பெண் ఈ రోజే చిన్న బిడ్డ இன்னும் கதவை திறக்கவில்லை. ఇంకా తలుపు తెరవలేదు. பேதுருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷத்தால் நிறைந்தவளானாள். పేతురు స్వరము ఎంతో సంతోషించింది. அதே தேவன் தான் நமக்கும் இந்த நாளில் அநேகருடைய முழங்கால் முடக்கும்படியாக செய்தார். అదే దేవుడు ఈయన కూడా అనేకమైన பரிசுத்தவான்கள் நமக்காக முழங்கால் முடியிருக்கிறார்கள். మన కొరకే పరిశుద్ధులు మోకరించుతున్నారు. அதுக்கு எந்த வகையிலும் நான் பாத்திருவான் அல்ல. దానికి మనకు ఎలాంటి పాత్రం కాదు. ஆனால் இந்த ஐந்தாவதாக கதவை நாம் பார்க்கும்போது, ఐదో ద్వారం ஐந்தோ தலுப்பு பார்க்கும்போது, చూసినప్పుడు இது ஜெபத்தின் கதவை தேவன் நமக்கு திறந்து வைத்தார். ఈ ప్రార్థన తలుపు ప్రభు తెరిచింది. ஆறாவதாக ఆరవదిగా நெகேமியா నెహెమ్యా గ్రంథము 3ஆம் அதிகாரம் 3వ అధ్యాయం 14ஆம் வசனம். 3:14. நெகேமியா నెహెమ్యా గ్రంథము 3:14. 3:14. குப்பைமேட்டு வாசலை பெத்ரேமின் மாகாணத்துக்கு பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாய்ப்பால்களையும் போட்டான். இது பெண்ட குப்பை தலுப்பு. இங்க பார்க்கும்போது ఇక్కడ చూసినప్పుడు இது குப்பைமேட்டு வாசலுக்கு தேவன் காட்டுகின்ற இரக்கத்தை இங்க காண்பிக்கிறது. ఈ యొక్క పెంట కుప్పల పెంట ద్వారంలో అక్కడ చూపిస్తున్న తలుపు. பாருங்கள், நெகேமியாவுடைய காலத்திலே 12 வாசல்கள் காணப்பட்டது. లేఖన కాలంలో 12 ద్వారాలు అక్కడ కనపడ్డాయి. அதுக்கு முன்பாக 5 வாசல்கள் இருந்தது. దాని తర్వాత 5 ద్వారాలు ఉన్నాయి. அது நெகேமியா காலத்திலே அது 12 வாசலாக மாற்றப்பட்டது. నెహెమ్యా కాలంలో 12 ద్వారాలుగా இப்பொழுது நாம் பார்ப்போமானால் ఇప్పుడు మనం చూస్తాం 8 வாசல்கள் எருசலேமில் இருக்கிறது. 8 ద్వారాలు యెరూషలేములో ఉన్నాయి. நெகேமியா காலத்திலே 12 வாசல்கள் இருக்கும்போது నెహెమ్యా కాలంలో 12 ద్వారాలు ఉన్నాయి. இதுல குப்பைமேட்டு வாசல் ஒன்று இருக்கிறது. ఇక్కడ కుప్ప ద్వారం ఒకటి ఉన్నది. அந்த வாசலுக்கு கூட தேவன் இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். ఆ యొక్క ద్వారాన్ని కూడా అక్కడ ప్రభు కృప చూపించడం చూసినారు. எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக தேவாலயம் காணப்படுகிறது. యెరూషలేము పట్టణంలో దేవుని ఆలయం ఉంది. அங்கே குதிரை வாசல், అది ఆ గుర్రపు ద్వారము, மிக்காத் வாசல், మిక్కాత్ ద్వారము, அங்கே கிழக்கு வாசல். అక్కడ తూర్పు ద్వారము. இந்த 3 வாசல் மட்டும்தான் சரியாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற வாசல்கள். ఈ 3 ద్వారాల ద్వారానే దేవుని మందిరంలోకి ప్రవేశించారు. குப்பைமேட்டு வாசல் எங்கேயோ இருக்கிறது. ఈ యొక్క కుప్ప ద్వారం ఎక్కడో ఉన్నది. அதை பழுது பார்த்து கட்ட வேண்டும் என்று ஒரு காரியமும் கிடையாது, ஒரு அவசியமும் இல்லை. ఈ గంట ద్వారాన్ని అక్కడ సరిచేయాలనే అవసరం ఏమీ లేదు. இது ஆலயத்துக்குள்ளாக வருகின்ற மிக்தாத் வாசல், கோல்டன் கேட்டு, அதுக்கப்புறம் குதிரை வாசல், இதை இப்ப நம்ம பழுது பார்த்து கட்டலாம். ఈ యొక్క 3 ద్వారాన్ని మనం శుభ్రం చేసి కట్టుకున్నాం. ஆனால் தேவன் அந்த குப்பைமேட்டு கூட இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். ఇప్పుడు కూడా ప్రభువు యొక్క ఆ పెంట ద్వారాన్ని కూడా దాన్ని కూడా కట్టి நாமும் கூட இந்த உலகத்திலே குப்பைகளாக தான் காணப்பட்டோம். ఒకప్పుడు పెంటకు
సమానం நம்முடைய வாழ்க்கையிலே குப்பைகள் அநேகமாக இருந்தது. మన జీవితంలో அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். అన్ని తీసివేసినాడు. அவை சரிப்படுத்த விரும்புகிறார். ఆయన సరిచేసి அந்த குப்பை மேட்டு வாசலுக்கு கதவு போட்டார். దానికి ఆయన తలుపేసినాడు. அந்த குப்பை மேட்டு வாசலுக்கு கதவு எதற்கு? ఆ యొక్క కంటే ద్వారానికి తలుపేసి அதுக்குள்ளாக வெள்ளியோ பொன்னோ வெளியேற பெற்றதோ எதுவுமே இல்லை. దాంట్లో వెళ్ళగలిగిన ఏం కూడా దాంట్లో దేవుడు లేదు. ஆனால் தேவனுடைய இரக்கத்தை அந்த கதவு காண்பிக்கிறது. ఇప్పుడు కూడా దేవుని కృప ఆ తలుపుకు இந்த கதவுக்கு பெயர் என்ன? తలుపు இது தேவனுடைய இரக்கத்தின் கதவு. ఈ దేవుని యొక్క కృప కలిగిన తలుపు. இந்த உலகத்திலே நாமும் கூட குப்பைகளா இருந்தோம். మనం కూడా కృపగా ఉన్నాం. வேதம் சொல்லுகிறது, పరిశుద్ధ எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், అక్కడ దీన్ని అక్కడ కుప్పలోని పైకి తీసుకొచ్చినారు. பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். రాజులతో కూర్చోబెట్టినారు. நம்முடைய வாழ்க்கையா குப்பையா இருந்த வாழ்க்கையை மாற்றி போட்டார். మన యొక్క కుప్పగా ఉండే జీవితాన్ని మార్చినాడు. தேவன் பிரபுக்களோடு உட்காரும்படியாக செய்தார். ఆ ప్రభువుతో మనకు நாம் இந்த உலகத்தின் பார்வையில் குப்பைகளாக தான் காணப்படுவோம். మనల్ని ఈ భూలోకంలో కంటి కుప్పలు ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம வெளியேற பெற்றவர்கள். ప్రభు దృష్టిలో మన ఎంతో ఉన్నతమైన వాళ్ళు. கடைசியாக చివరగా ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் విషయాలు 45ஆம் அதிகாரம் 45 4ஆம் வசனம். ஏசாயா 45:4. విషయాలు 45 4. இங்கே நம்ம ஒரு வாசல் ஒரு கதவு உடைக்கப்பட்டதை நாம் காண முடியுது. நம்மால் ఇక్కడ ఒక తలుపు వెలుగుకొట్టడం మనం చూస్తున్నాం. அது யாருடைய கதவு? ఇది ఎవరు తలుపు? ఇది நாம் பாவத்திலே மாண்டு கிடந்து அடிமைகளாக ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்காக உடைக்கப்பட்ட கதவு. మన పాపంతో అక్కడ ఏ యొక్క నిరీక్షణ లేని స్థితిలో మనం ఉన్నప్పుడు మన కొరకై అక్కడ పగలగొట్టిన తలుపు ఇక్కడ ఉంది. இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாதவர்களாக நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கும்போது உடைக்கப்பட்ட கதவு. అక్కడ ఇంకను మనము అక్కడ నరకానికి పాత్రలుగా దేవుని ఎరిగిన వాళ్ళగా ఉండేటప్పుడు మన కొరకై వెలుగొట్టబడిన பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45:4 యెషయా గ్రంథము 45 அனுவு சேர்ந்து வாசிக்கலாம். అందరూ కలిసి வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாய்ப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெடுத்தில் இருக்கிற புதையலைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமம் தரிப்பித்தேன். இங்க நான் பார்க்கும்போது ఇక్కడ మనం చూసినాం. இந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. ఈ కోరేషు చెప్పబడిన உலகத்துல கோரேஸ் இன்னும் பிறக்கவே இல்லை. ఈ లోకంలో కోరేషు 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நிமித்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. 150 సంవత్సరాల ముందే యెషయా ప్రవక్త அவனுக்கு கோரேஸ் என்று அவனுக்கு பெயர் வை. ఆయనకి కోరేషు అనే నామం. அவன் எனக்கு பிரியமானவன், ఆయన నాకు ప్రియమైనవాడు. என்னுடைய பிரியத்தை எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றுகிறவன். నా యొక్క ఇష్టానుసారాన్ని నెరవేరుస్తాడు. அந்த கோரேசுக்கு தேவன் காண்பித்த இந்த கதவை தான் நாம் பார்க்கிறோம். ఆ కోరేషుకి దేవుడు చూపించిన கோரேசு ஒரு அந்நியன் தான், కోరేషు అన్యుడైన தேவனை அறியாதவன் தான். దేవుని ఎరగనివాడుగా ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், ప్రభు చెప్తున్నాడు. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். అక్కడ నా పేరు నేను ఏర్పరచుకున్న ఇశ్రాయేలు నిమిత్తము నేను నీకు పేరు పిలిచి నా సభలో యాకోబు నిమిత్తము అక్కడ నిన్ను ఎరిగి ఉంటున్నాడు. பிரியமான சகோதரனே, ప్రియ సహోదరు அந்நீர்களா இருந்த தேவன் நம்ம பெயர் சொல்லி அழைத்தார். మనల్ని పేరు పెట్టి పిలిచినాడు. அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ఆయన చేతిలో రాసుకున్నాడు. அவருடைய சொந்த குமாரராக நம்மை மாற்றினார், ఆయన సొంత కుమారుడు சொந்த மகளாக மாற்றினார். కుమార్తెగా அவரை அறியாத போதும் தேவன் அவர் நம்மை அறியும்படியாக காண்பித்தார். ఆయన ఎరగిన వాళ్ళన్నప్పుడు కూడా ఆయన ఎరిగేట్టుగా பாருங்கள், இது சாதாரணமான ஒரு கதவு அல்ல, ఇది సాధారణ తలుపు కాదు. இது வெண்கல கதவு. ఇక్కడ ఇత్తడి తలుపు. மரத்தை காட்டிலும் అక్కడ చెక్క కన్నా இரும்பை காட்டிலும் ఉప్పు కన్నా வெளியேறப்பட்ட கதவு. ఎంతో ఉన్నతమైన తలుపు. ஆண்டவர் இதன் நிமித்தமாக என்ன சொல்லுகிறார்? దీని పట్ల ప్రభు ఏం చెప్తున్నాడు? இந்த உலகத்தில் உன்னை காட்டிலும் எனக்கு வேற விருப்பம் இல்லை. అక్కడ నీకన్నా నాకు ఇష్టమైనది ఏమీ లేదు. உன்னை காட்டிலும் இந்த உலகத்தில் விசேஷித்தமானவர்கள் அல்ல. నీకన్నా విశేషమైన వాళ్ళు ఎవరు లేరు. நீ எனக்கு முக்கியம், నువ్వెంతో ప్రాముఖ్యం. நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானவன், ఎంతో నాకు ఇష్టం. நீ அந்நியன்தான். నువ్వు అన్యుడైనప్పుడు ஆனாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். అయినప్పుడు నిన్ను పేరు చెప్పి எப்பொழுது 150 ஆண்டுகளுக்கு முன்பாக 50 సంవత్సరాల ముందే நாமோ మనము உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். జగత్తునాది వేయబడక మునుపే எவ்வளவு பெரிதான அன்பு! ఎంతో గొప్ప ప్రేమ. தேவன் நம்மை நேசித்தார். దేవుడు మనల్ని ప్రేమించాడు. இதுதான் அன்பான சகோதரனே சகோதரியே. ఇదే ప్రేమ సహోదరి సహోదరులారా. இதே தேவன் நமக்காக திறந்து வைத்த 7 விதமான கதவுகள். ఇదే దేవుడు మన కొరకై అక్కడ తెరిచిపెట్టిన 7 విధమైన తలుపు. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே పాత నిబంధనలో அந்த பிரமாணங்கள் நிமித்தமா நமக்கு என்ன வந்தது? ఈ ప్రమాణాల ద్వారా మనకి ఏమొచ్చింది? அந்த பழைய கதவிலே நமக்கு காயத்தை உண்டு பண்ணினது, ఆ పాత తలుపు ద్వారా మనకు గాయం ఏర్పడింది. ரத்தத்தை சிந்துதல் காணப்பட்டது, రక్తం చిందించడం జరిగింది. நாம் అடிமைத்தனம் என்று நிரூபிக்கப்பட்டது, బానిసలమని நாம் சுதந்திரவாளி அல்ல என்பதை காண்பித்தது. స్వతంత్రులను
நம்மை பிரித்து விட அங்கே பிரித்து விடுகிற காரியங்கள் காணப்பட்டது. ప్రత్యేకించే కార్యం కనపడింది. ஆனால் பிரியமான சகோதரனே, అయినప్పుడు நம்முடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கும்படியாக జీవితంలో ప్రభువును ఆరాధించి இந்த 7 விதமான கதவுகளை தேவன் திறந்தார். ఏ విధమైన తలుపులు తెరిచినాడు. முதலாவதாக ரட்சிப்பின் கதவை திறந்தார். రక్షణ తలుపు తెరిచినాడు. இரண்டாவதாக பாதுகாப்பின் கதவை திறந்தார். రెండవది భద్రత తలుపు తెరిచినాడు. மூன்றாவதாக உதவியின் கதவை திறந்தார். నాలుగవది సాయం చేసే తలుపు తెరిచినాడు. நான்காவதாக ஆலயத்தின் கதவை திறந்தார். ఐదవది ఆలయం యొక్క తలుపు తెరిచినాడు. ஐந்தாவதாக ஜெபத்தின் கதவை திறந்தார். ఐదవది ప్రార్థనా తలుపు తెరిచినాడు. ஆறாவதாக குப்பைமெட்டு வாசலே இருந்த இரக்கத்தின் கதவை திறந்தார். ఆరవదిగా అక్కడ గంటకొట్ట ద్వారాన్ని కృపకోట ద్వారా తెరిచినాడు. ஏழாவதாக உடைக்கப்பட்ட கதவு திறக்கப்பட்டது. ఏడవదిగా అక్కడ అక్కడ పగలగొట్టిన తలుపులు అక్కడ తెరవబడ్డాయి. எவ்வளவு அற்புதமான காரியங்கள்! ఎంత గొప్ప అద్భుతమైన కార్యం. தேவனை ஆராதிக்க இது போதாது. ఆ దేవుని ఆరాధించడానికి ఇది நம்முடைய சரீரத்தை அவர் அந்த தோலை உரித்து அவருக்கு செருப்பாக போட்டாலும் கூட அது அதுக்கு போதாது. మన చర్మాన్ని కూడా మన ప్రభువుకి చెప్పులుగా చేసినప్పుడు కూడా చాలు. ஆகினால்தான் பாடல் விதமாக இருக்கிறது. ఆ విధంగా ఒక పాట. உன் இருதய கதவை திற வேண்டும், பல நாட்களாய் என்னிடம் பேசுகிறீர்,